ஓம் குருர்பிரம்மா குருர்விஷ்ணுர்குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ குருभ्यो நமோ நமः. வைதிக ஸ்ரீ சீதாராம குருகுலம் ஸ்தாபனம் மூலமாக ஸ்ராத்த நியமங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஸ்ராத்தம் அப்படிங்கிறது நமது கூடவே வாழ்ந்த நம்ம அப்பா அம்மா அவளுக்காக பண்ணக்கூடியதான ஒரு வைதிகமான கர்மா. அவசியம் அந்த ஸ்ராத்தத்தை பண்ணணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அந்த ஸ்ராத்தத்தை பண்ணினாதான் நம்ம குடும்பம் க்ஷேமமாக இருக்கும், நாம் நமது சந்ததிகள் எல்லாரும் ஆரோக்கியமாக காலத்தில் சகல சம்பத்தையும் அடைஞ்சு க்ஷேமமாக இருப்பா. இல்லைன்னா பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னா நம்ம சாஸ்திரங்கள் சொல்லி ஸ்ராத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது. இந்த காலத்தில் ஸ்ராத்தம் எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, பல பேர் ஸ்ராத்தத்தை விட்டுட்டா, ஸ்ராத்தமே பண்ணுறதே இல்லை, நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி அந்திம கிரியைகளே பண்ணாமல் விடுறா. கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறவா ஸ்ராத்தம் இப்படி தான் பண்ணணுமா, நாங்கள் டொனேஷன் கொடுத்து அன்னதானங்களாக பண்ணிடுறோமே, ஏதோ கோவிலில் டொனேஷன் கொடுக்குறோம், அந்த மடத்தில் டொனேஷன் கொடுக்குறோம், அன்னதானமாக பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி பல பேர் பண்ணுறா. சில பேர் அந்த ஸ்ராத்த தினத்தில் ஸ்ராத்தத்தை வருஷா வருஷம் பண்ணக்கூடியதான ஸ்ராத்தத்தை ஹோமம் பண்ணி பிராமணாவை கூப்பிட்டு போஜனம் பண்ணி வச்சு அவளுக்கு ஸ்நானம் பண்ணி வச்சு அன்னம் போட்டு காலலம்பி அன்னம் போட்டு இப்படி தான் பண்ணணும். அப்படி பண்ணுறது எங்களுக்கு சாத்தியமில்லை, எங்களுடைய டே டு டே லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, நாங்கள் ஆஃபீஸ் போனோம், என்னுடைய ஒய்ஃப் ஆஃபீஸ் போனோம், இப்படி பல நிர்பந்தங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனாலே வெறுமே ஒரு தர்ப்பணமாகவோ ஒரு ஹிரண்யமாகவோ காலங்கார்த்தால் 6 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு அவள் ஆஃபீஸ் கிளம்பிடுறா. இப்படி சில பேர் பண்ணுறா ஸ்ராத்தத்தை. இது மூணுமே மிக தவறு. ஒவ்வொரு வருஷம் பண்ணக்கூடியதான ஸ்ராத்தத்தை ஹோமம் பண்ணி அன்னம் போட்டு நம்மளே சமைச்சு இப்படி தான் பண்ணணும். ஆற்றுலையே வீட்டிலையே சமைச்சு அவளுக்கு போஜனம் பண்ணி வச்சு இப்படி தான் ஸ்ராத்தங்கள் பண்ணணும். சில பேர் இப்படியும் அனுஷ்டானம் பண்ணுறா. ஆனால் எப்படி பண்ணுறான்னா, வெளியூரில் இருக்கா, ஸ்ராத்தன்னைக்கு மட்டும் உள்ளூருக்கு வரா, இந்தியாவுக்கு வரா, அப்படி இல்லைன்னா சென்னைக்கு வரா, ஏதோ ஒரு இடத்துக்கு ஸ்ராத்தம் பண்ணுறா. என்ன பண்ணுறான்னா, அன்னைக்கு கார்த்தால் ஃப்ளைட்டில் இறங்குறா, இல்லைன்னா ட்ரெயினில் இறங்குறா, ஏதோ ஒரு இடத்த புக் பண்ணி வச்சுருக்கா, அந்த இடத்துக்கு அன்னைக்கு கார்த்தால் வரா, அப்போயே வரா, ஸ்ராத்தத்தை பண்ணுறா. இல்லைன்னா அவள் உத்தியோகம் பண்ணுற இடம் வெளியூராக இருக்குது, வீடு இந்த ஊராக இருக்குது, சென்னையாக இருக்குது, இல்லைன்னா கல்கட்டாவாக இருக்குது, ஏதோ ஒரு ஊராக இருக்குது, ஆனால் அவள் உத்தியோகம் பண்ணுறது வேறு ஊராக இருக்குது. அன்றைக்கி கார்த்தால் இறங்குறான், இறங்கி 8 மணிக்கு ஃப்ளைட்டில் இறங்கி உடனே வாத்தியாரவளை சொல்லி உடனே முடித்து ஸ்ராத்தத்தை முடித்து உடனேயே மத்தியானமே கிளம்பி ஜூட்டு விட்டுடுறான், கிளம்பிடுறான். 12-1 மணிக்குள்ளே எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு அவன் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். இப்படி சில பேர் ஸ்ராத்தம் பண்ணுறான். ஆனால் நம்ம அப்பா அம்மா ஸ்ராத்தத்தை எப்படி பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது அப்படின்னா, அதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியிலிருந்து ஸ்ராத்தம் வருதுன்னு பல நியமங்களை கடைபிடிக்கணும். பிரம்மச்சரியம், பராண்ண நியமம் இதெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு வருது. ஒரு நாள் 1 மாதம் இருக்க முடியலன்னா 15 நாளாவது இரு, 15 நாள் முடியலன்னா 1 வாரமாவது இரு, அதுவும் முடியலன்னா குறைஞ்சபட்சம் ஸ்ராத்தத்துக்கு முதல் நாள், ஸ்ராத்தத்து அன்னைக்கு, ஸ்ராத்தத்துக்கு மறுநாள் அப்படின்னு 3 நாளாவது இருப்பா அப்படின்னு நமது சாஸ்திரம் மிக வற்புறுத்தி சொல்கிறது. இப்படிலாம் இல்லாமல் அன்றைக்கி கார்த்தால் ஆஃப் டே அப்படி லீவ் போட்டுவிட்டு ஆஃப் டேயில் காரியத்தை முடித்து அபோபஸ்பர்ஷம் பண்ணிவிட்டு கிளம்புறது, இது ரொம்ப தப்பு. இப்படி பண்ணக்கூடாது. முதல் நாள்லேருந்து அந்த ஸ்ராத்தம் நடக்கிற இடத்துக்கு வந்துடணும். முதல் நாளைக்கு கார்த்தாலேயே அங்கே இருக்கணும். அங்கே இருந்து அன்னி முழுக்க அந்த சாமக்கிரி எல்லாம் தயார் பண்ணி வச்சுண்டு அப்படியே மறுநாளைக்கு ஸ்ரத்தையாக ஸ்ராத்தத்தை அனுஷ்டானம் பண்ணி காலங்களில் நிதானமாக இருந்து பட்னி கடந்து ஸ்ராத்தத்தை அனுஷ்டானம் பண்ணி அன்னி முழுக்க அப்படி நியமத்தோடு இருந்து மறுநாளைக்கும் நியமத்தோடு இருந்து அப்படி தான் ஸ்ராத்தத்தை அனுஷ்டானம் பண்ணி பிற்பாடு ஊருக்கு கிளம்பி போகணும், இல்லை வெளியில் போகணும். உள்ளூர்லேயே ஸ்ராத்தம் பண்ணுறமோ நிச்சயமாக அன்றைக்கி ஸ்ராத்த தினத்தில் முழுக்க லீவு போடணும். ஸ்ராத்தத்தை பண்ணுறேன் கார்த்தால்
12 மணிக்கெல்லாம் முடிக்கிறேன், 12:30 மணிக்கு நான் ஆஃபீஸ் கிளம்பி வெளியில் போகிறேன் ஆஃபீஸுக்குங்கிறது ரொம்ப தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு நாளாவது முழுக்க லீவு போடும். அன்னைக்கு ஸ்ராத்தத்தன்னைக்கு முழுக்க லீவு போட்டு அப்படி ஸ்ராத்தத்தை அவசியம் ஆச்சரணம் பண்ணணும். இதை ஆஸ்திக மக்கள்கிட்ட நம்ம பிரார்த்தனையாக சொல்கிறோம். இந்த ஸ்ராத்தம் சாப்பிட்றவா, ஸ்ராத்தம் பண்ணுறவா இவாளுடைய நியமத்தை மத்ஸ்ய புராணம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. புனர்போஜனம் அத்வானம் யானம் ஆயாச மைதுனே ஸ்ராத்தகிருத்து ஸ்ராத்தபுக் செய்வ சர்வமே தத் விவர்ஜயேத் அப்படின்னு சொல்கிறது மத்ஸ்ய புராணம். ஸ்ராத்தம் பண்ணுறவன், ஸ்ராத்தம் சாப்பிட்றவன் ரெண்டு பேருமே ஸ்ராத்தம் போஜனம் பண்ண பிற்பாடு மறுபடியும் சாப்பிடக்கூடாது. புனர்போஜனம் நிஷித்தம். நாங்கள் கார்த்தால 12 மணிக்கெல்லாம் ஸ்ராத்தத்தை முடிச்சுட்டோம், சாப்பிட்டோம், மறுபடியும் பசிக்கிறது, டீ குடிக்கிறேன், காஃபி குடிக்கிறேன், ராத்திரி பக்ஷணம் சாப்பிட்றேன், இதெல்லாம் மகா தப்பு. பால் கூட குடிக்கக்கூடாது. ஸ்ராத்தம் சாப்பிட்டாச்சு, ஸ்ராத்தம் பண்ணியாச்சு, ஸ்ராத்தம் பண்ணி ஸ்ராத்த சேஷத்தை சாப்பிட்டாச்சுன்னா மறுபடியும் எந்த சாமானும் சாப்பிடக்கூடாது. புனர்போஜனம் அத்வானம். அத்வானம்னா வழி நடக்கிறது. ஸ்ராத்தம் முடிச்சுட்டேன், நான் இங்கேருந்து உடனே ஃப்ளைட்டுக்கு பறக்கிறேன், ட்ரெயினில் போகிறேன், காரில் இங்கேருந்து ஊர்வலம் அடிக்கிறேன், ஆஃபீஸ் போகிறேன், பார்க்குக்கு போகிறேன், பீச்சுக்கு போகிறேன், எங்கள் அந்த சொந்தக்கார ஆளாத்துக்கு போகிறேன், ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு வெளியில் கிளம்பி பிரயாணம் பண்ணுறது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ரெண்டு பேருமே, ஸ்ராத்தம் பண்ணுறவன், ஸ்ராத்தம் சாப்பிட்றவன். வாகனம் ஏறி போகிறது, யானம் கூடாது. ஆயாச மைதுனே. ஆயாசம் உடம்புக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கக்கூடியதான காரியங்களை பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, சாமானை தூக்கிறது, கீழே வைக்கிறது, ரொம்ப சிரமமான காரியங்களை ஸ்ராத்தம் பண்ணுறவனும் ஸ்ராத்தம் சாப்பிட்டவனும் ரெண்டு பேருமே பண்ணக்கூடாது. ஸ்திரீ சங்கம் மைதுனம். ஸ்திரீபோகம் நிஷித்தம், பிரம்மச்சரியமாக இருக்கணும். ஸ்வாத்தியாயம் கலகஞ்செய்வ திவாஸ்வா பஞ்ச ஸ்வேச்சையா அப்படின்னு அத்தியனம் பண்ணுறது. ஸ்ராத்தம் பண்ணி முடிச்சுட்டேன், ராத்திரி உட்காந்து வேதம் சொல்கிறேன் அப்படின்னும், ஸ்ராத்தம் சாப்பிட்டவன் வேதம் சொல்கிறேன்னோ அப்படி சுவாத்தியாயத்தை அத்தியனம் பண்ணக்கூடாது. கலகம் ஊட்டி விடுறது, வெறும வம்படிக்கிறது. ஸ்ராத்தம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கும்பலாக சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து உட்காந்து வம்படிக்கிறது, ஊர்க்கதை பேசுறது, கலகம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. திவாஸ்வாபம், ஸ்ராத்தம் பண்ணிவிட்டு நன்னா தூங்குறது, மத்தியானத்தில் தூங்குறது கூடாதுன்ட்டு. என்ன சார் இப்படி ஸ்ராத்தம் பண்ண பிற்பாடு ரொம்ப சிரமமாக இருக்கும், மத்தியானத்தில் தூக்கம் வருமே, எப்படி தூங்காமல் இருக்கிறது அப்படின்னா, ஸ்ராத்தம் எந்த காலத்தில் பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அந்த காலத்தில் பண்ணால் இவனுக்கால மத்தியானம் தூங்க முடியாது. ஏன்னா அபராஹ்னத்தில் தான் ஸ்ராத்தம் பண்ணணும்னு இருக்குது. மினிமம் ஸ்ராத்தம் முடியறதாவது அபராஹ்னத்தை தொட்டு முடியணும். அதாவது 1:40 2 மணி தாண்டி தான் ஸ்ராத்தத்தை முடிக்கணும். அப்படி ஸ்ராத்தத்தை 2 மணிக்கு மேலே இவன் முடித்து அதன் பிற்பாடு இவன் பிரம்மயஜ்ஞம் சொல்லி பிரம்மயஜ்ஞ தர்ப்பணங்கள் பண்ணி அப்புறம் தேவ பூஜைகளை பண்ணி இவன் போஜனம் பண்ணி எழுந்துக்கரிச்ச என்ன ஆகும், ஸ்ராத்த கர்த்தா சாப்பிட்டு எழுந்துக்கரிச்ச மணி 4:30 ஆகிடும். அப்புறம் இவன் இப்படி விஸ்ராந்தியாக உட்காண்டாலே 1/2 மணி நேரம் ஆகிடும், சந்தியா காலம் வந்துடும். அப்போ இவனுக்கு மத்தியானத்தில் தூங்க வேண்டியதான ஒரு சமயமே கிடையாது. ஆனால் இப்போ கார்த்தால 8 மணிக்கெல்லாம் ஸ்ராத்தத்தை ஆரம்பித்து 11:30-12 மணிக்குள்ளே இவனே சாப்பிட்டு எழுந்துன்றான் ஸ்ராத்தம் பண்ணுறவனே. அப்போ என்ன பண்ணுறான், ஏன் தான் நன்னா தூங்குறான், தீனுட்டு தூங்குறான். அதை தான் இங்கே சொல்கிறார் திவாஸ்வாபஞ்ச ஸ்வேச்சையா அப்படின்னார். திவாஸ்வாபம் பண்ணக்கூடாது அப்படின்னார். சாயங்காலம் சந்தியாவந்தனம் எப்படி பண்ணணும் அப்படின்னார். ஸ்ராத்தம் சாப்பிட்டவன் தசகிருத்வ பிபேச்சாபகா காயத்ரியா ஸ்ராத்தபுக் த்விஜா அப்படின்னார். ஸ்ராத்தம் சாப்பிட்டவன் அன்னைக்கு வெளியில் போய் பிரதிகிரகம் வாங்கக்கூடாது. புனர்போஜனம் அத்வானம் பாராத்தியன சங்கவான் சந்தியாம் பிரதிகிரகம் ஹோமம் ஸ்ராத்தபுக் துவஷ்டவர்ஜயத்துன்னு 8 காரியங்கள் பண்ணக்கூடாதுன்னார். வெளியில் போய் பிரதிகிரகங்கள்லாம் வாங்கக்கூடாது அன்றைக்கி ஸ்ராத்தம் சாப்பிட்டவன். அதே மாதிரி சந்தியாவந்தனம் எப்படி பண்ணணும் அப்படின்னார், பிராயஷ்சித்தம் பண்ணிட்டு பண்ணணும். அவன் தீர்த்தத்தை எடுத்துட்டு 10 தடவை காயத்ரியை ஜபிச்சு அந்த ஜலத்தை சாப்பிட்ட பிற்பாடு தான் ஸ்ராத்தம் சாப்பிட்டவனுக்கு சுத்தி ஏற்படுறது.
அப்படி தன்னை சுத்தம் பண்ணிட்டு பிற்பாடு சந்தியாவந்தனம் பண்ணணும் இப்படின்னு ஸ்ராத்தம் சாப்பிட்றவனுடைய நியமங்கள்லாம் சொன்னார். இப்படி ஸ்ராத்தம் பண்ணுபவன் ஸ்ராத்தம் சாப்பிட்றவன் 2 பேருக்கும் பல நியமங்கள் நமது தர்மசாஸ்திரங்கள் சொல்கிறது. இப்படி ஸ்பெஷலாக ஒரு கர்மாவை எடுத்துட்டு அந்த கர்மாவில் இவ்வளவு நியமங்கள் சொல்கிறது அப்படின்னா அந்த கர்மா ஸ்ராத்த கர்மா தான். ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ண வேண்டியதான கர்மா ஸ்ராத்த கர்மா. அதனால் பல நியமங்களை சொல்லிட்டு வருது நமது தர்மசாஸ்திரம். நம்ம இந்த உபன்யாசங்கள் மூலமாக எந்த நியமங்களை நம்மளால் கடைபிடிக்க முடியுமோ அந்த நியமங்களை மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டுருக்கோம். ஆஸ்திகாலெலாம் இதை அனுஷ்டானம் பண்ணி ஸ்ராத்தத்தை ஸ்ரத்தையோடு ஆச்சரணம் பண்ணி பிதர்களுடைய பிரசாதத்தை அடையணும். எல்லோரும் இந்த உபன்யாசத்தை எல்லாருக்கும் அனுப்புங்கோ. வைதிக ஸ்ரீஹி மாச பத்திரிக்கை 20 வருஷமாக வந்துட்டுருக்கு. எல்லோரும் அதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுக்கோங்க. சீதாராம குருகுலம் பாடசாலை நடக்கிறது, கோஷாலை இருக்குது. எல்லோரும் தர்மத்தை ஆதரித்து பகவானுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரர்களாக ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா.